தானியேல் 6வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். தானியேல் 6:7. எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனை ஆனாலும் மனுஷரை ஆனாலும் யாதொரு காரியத்தை குறித்து பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீடு செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, இந்த இடத்துல தானியேலை குறித்து வாசிக்கிறோம். தானியேல் என்கிற ஒரு தேவ மனுஷன் இருந்தார். அந்த தானியேல் அவருக்கு விரோதமாக அந்த தேசத்துல, பாபிலோனிய தேசத்துல இருக்கிற பிரதானிகள், பிரபுக்கள், தேசாதிபதிகள் எழும்பி அவனிடத்துல ஏதாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க ட்ரை பண்றாங்க. ஆனா வேதத்துல எழுதப்பட்டிருக்கு 4ஆம் வசனத்துல, அதே அதிகாரத்துல, தானியேல் 6:4 தானியேலை குற்றப்படுத்துவதற்காக முகாந்தாரத்தை தேடுகிறார்கள். பர்பஸ பாக்குறாங்க, ஏதாவது அவங்க கிட்ட தப்பு கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்ட்டு. ஆனா ஒரு தப்பு கூட அவன் மேல கண்டுபிடிக்க முடியவே இல்லை. ஒரு முகாந்தாரத்தையும் காணல. அதனால அவங்க என்ன பிளான் பண்றாங்க, என்ன திட்டம் தீட்டுறாங்க அப்படின்னா, 5ஆம் வசனத்துல இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்துல குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். அப்ப என்ன அர்த்தம்? அவனை வேத விஷயத்துல குற்றப்படுத்த முடியாது, குடும்ப விஷயத்துல குற்றப்படுத்த முடியாது, அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து அவன் மேல குற்றம் சுமத்த முடியாது. அப்ப என்ன ஒரே வழி அப்படின்னா, அவன் ஆராதிக்கிறான் பார் தேவன், அவரை பற்றிய விஷயத்துல இவனை குற்றம் கண்டுபிடிக்கணும் என்று சொல்லி தேசாதிபதிகளும் பிரதானிகளும் அவனுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். எழும்பி என்ன சொல்றாங்க? இப்ப வாசித்த வசனத்தின்படி, 7ஆம் வசனத்தின்படி, தேசாதிபதிகளும் பிரதானிகள் எல்லாரும் ராஜா கிட்ட போய் சொல்றாங்க, ஐயா ராஜாவே, 30 நாள் வரைக்கும் யாருமே வேற எந்த கடவுளையும் கும்பிடக்கூடாது, உண்மை மட்டும்தான் ஆராதிக்கணும், உண்மை மட்டும்தான் விண்ணப்பம் செலுத்தணும், வேற யாரிடத்திலையும் போய் அவங்க விண்ணப்பம் பண்ணக்கூடாது என்று சொல்றாங்க. ராஜாவின் மூலமாக கட்டளை, ரூல் பிறப்பிக்கப்படுது, சட்டத்தை கொண்டு வராங்க. அந்த சட்டம் கையெழுத்து பட்டிருக்கு. பாருங்க, 9ஆம் வசனத்துல, அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். இப்ப 10ஆம் வசனம் வாசிங்க, எல்லாரும் 10ஆம் வசனத்தை கவனிங்க. தானியேலோவென்றால் கையெழுத்து வைக்கப்படாது என்று, அந்த புத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலையில எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். எப்படிப்பட்ட சூழ்நிலை? இந்த தரியு ராஜாவை தவிர வேற தேவர்களை ஆராதிக்க கூடாது, ஜெபம் பண்ண கூடாது என்கிற சட்டம் பிறப்பிக்கப்பட்ட பிறகு கூட தானியேலோ வென்றால், பாருங்க அந்த வசனம், தானியேலோ வென்றா. அர்த்தம் என்ன? தானியேல் மட்டும்தான் கர்த்தரிடத்துல சேவிக்கிறான், மீதி இருக்கிற எல்லாரும் யார சேவிக்க போயிட்டாங்க? தரியு ராஜாவை ஆராதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. 30 நாள் தானே, அதுக்கு மேல இல்ல. அதனால அவரை நம்ம ப்ளீஸ் பண்ணிடலாம், ராஜாவை பிரியப்படுத்துறதுக்காக அவரை வணங்கலாம். 31வது நாள்ல இருந்து நம்ம கடவுளை வணங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாருங்க, இவரு சொல்றாரு, தானியேலோ வென்றார், பத்திரத்துக்கு கையெழுத்து போடப்பட்டிருக்கு என்று அறிந்த போதிலும் தான் முன்பு செய்து வந்தபடியே மேல் அறையில போய், மேல அப்ஸ்டர்ஸ்ல போய் பலகணிகள், எருசலேமின் கதவை ஜன்னலை திறந்து முழங்கால் படிட்டு 3 வேளையும் ஜெபம் பண்ணினாரா? நல்ல கவனிங்க, கம்ஃபர்டான சூழ்நிலையில, வசதியான சூழ்நிலையில ஜெபிப்பது ரொம்ப ஈஸி. ஆனா
ரொம்ப கடினமான நாட்களில நமக்கு விரோதமாய் சத்ரு எழும்புகிறான். நீ ஜெபம் பண்ணினாலோ வேதத்தை வாசித்தாலோ உனக்கு விரோதமாய் அம்பு எய்யப்படும் என்கிற அறிந்த போதிலும் ஜெபிக்கிறான் பாருங்க. அவனுடைய ஜெபம் மிக 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 வல்லமையுடையதா. கைய மேல ஆமென் சொல்லுங்களேன். ஆமென்.